முதல் காதலில் ஏற்பட்ட தோல்வியால் போதைக்கு அடிமையாகி பின்னர் மறுவாழ்வு மையத்திலிருந்து திரும்பி வரும் அதர்வா பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் பாதிப்பு கொண்ட திவ்யாவை திருமணம் செய்து கொள்கிறார். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த சில நிமிடங்களிலேயே மருத்துவமனையில் தங்களது குழந்தை மாற்றப்பட்டு விட்டதாக நிமிஷா சஜயன் கூறுகிறார். அவரது மனநலப் பிரச்சனையால் யாரும் நம்பாத நிலையில் அதர்வா தனது குழந்தையை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போராட்டமே படத்தின் மையக்கரு. இவர்களுக்கு 3 வாரங்களில் ஓய்வு பெற உள்ள சின்னாசாமி என்ற காவலர் உதவுகிறார். அதர்வா முரளி ஒரு முன்னாள் போதை அடிமையாகவும் தனது மனைவியின் கூற்றை நம்பி குழந்தையை தேடும் கணவனாகவும் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஆக்ஷன் மற்றும் உணர்வுபூர்வமான காட்சிகளில் அவரது நடிப்பு பாராட்டுகளை பெற்றுள்ளது. இயக்கம் நெல்சன் வெங்கடேசன் தனது முந்தைய படங்களான ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், ஃபர்ஹானா ஆகிய படங்களுக்கு பிறகு DNA மூலம் ஒரு சிறந்த த்ரில்லர் திரைப்படத்தை அளித்துள்ளார். அவரது திரைக்கதை அமைப்பு மற்றும் காட்சிகளை நகர்த்தும் விதம் படத்திற்கு பலம் சேர்த்துள்ளது. சில இடங்களில் மெதுவாக நகர்ந்தாலும் சஸ்பென்ஸை சிறப்பாக கையாண்டுள்ளார். DNA திரைப்படம் பெரும்பாலான விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான வரவேற்பை பெற்றுள்ளது. வலுவான கதைக்களம், நடிகர்களின் சிறப்பான நடிப்பு மற்றும் நெல்சன் வெங்கடேசனின் இயக்கம் ஆகியவை படத்தின் முக்கிய பலங்களாக கருதப்படுகின்றன. சில இடங்களில் தேவையற்ற காட்சிகள் அல்லது மெதுவான நகர்வு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இது ஒரு விறுவிறுப்பான மற்றும் உணர்வு பூர்வமான த்ரில்லர் படமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினர் மற்றும் த்ரில்லர் பட விரும்பிகளுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும்.